அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. மொழிபெயர்ப்பு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் கூறுகின்றார், ராமாயணம் இது நாடறிந்த கதை. நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடும் அறிந்த கதை. கடவுளின் அவதாரமான ராமன் அரக்கனான ராவணனை வதம் செய்த இந்த கதையை ஒவ்வொரு இந்தியனும் அறிவான். ஆனால் வரலாற்றில் எப்போதும் நிகழ்வது போல வெற்றியாளர்களின் கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு சாதகமாக திரித்து எழுதப்பட்ட ஒரு கதை அது. அந்த கதை வெற்றியாளர்களால் எழுதப்பட்டதால் அந்த வடிவமே நிலைத்து நின்றுவிட்டதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை. தோற்கடிக்கப்பட்டவர்களின் வீர கதை அமுக்கப்பட்டு விட்டது. நம்மிடம் கூறுவதற்கு ராவணனிடமும் அவனது மக்களிடம் வேறு ஒரு கதை இருந்தால்? நான் ராவணன் பேசுகிறேன். ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் வில்லனாக சித்தரிக்கப்பட்டு வந்துள்ளேன். எனது இறப்பு இந்நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன்? என் மகளுக்காக நான் தேவர்களின் கடவுளை எதிர்த்தேன் என்பதனாலா? அல்லது தேவர்களின் ஆட்சியின் கீழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த சாதிய சமுதாயத்தின் நுகத்தடியில் இருந்து ஓர் இனத்தை விடுவித்தேன் என்பதனாலா? நீங்கள் இதுவரை வெற்றியாளனின் கதையான இராமாயணத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது ராவணாயணத்தை கேளுங்கள். இது அசுர இனத்தை சேர்ந்த ராவணனாகிய எனது கதை. இது வீழ்த்தப்பட்டவர்களின் வீரக்கதை. ராவணன் மற்றும் அவனது அசுர இன மக்களின் மகத்தான இந்த வீரகாவியம் இதுவரை சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆனால் 3000 வருடங்களுக்கும் மேலாக சாதியம் தலைவிரித்தாடி கொண்டிருந்த, இன்னும் பேயாட்டம் போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தால் தீண்டத்தகாதவர்களாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த, இன்றும் ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற ஓர் இனத்தால் தலைமுறை தலைமுறையாக இக்கதை போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. இதுவரை இக்கதையை எந்த அசுரனும் சொல்ல துணிந்திருக்கவில்லை. மடிந்து போனவர்களும் வீழ்த்தப்பட்டவர்களும் தங்களது வீரக்கதையை எடுத்து கூறுவதற்கான சமயம் இப்போது கைகூடி வந்துள்ளது. நூலின் அத்தியாயம் 18. கும்பகர்ணன். நான் ராவணன் பேசுகிறேன். நகரின் கிழக்கு பகுதியில் கலவரங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் சில கயவர்கள் கைவினை கலைஞர்களின் கிராமத்தை எரித்து அதன் தலைமை கலைஞனை வெட்டி சாய்த்துள்ளதாகவும் அறிக்கைகள் வந்துள்ளன. பல உயிர்கள் பலியாகியுள்ளன. வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் ஏற்பட்ட கலவரங்களை ருத்ராக்கன் ஒரு வழியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டான். ஆனால் கலவரங்கள் புறநகர் கிராமங்களுக்கு பரவியுள்ளன. கோவில்கள் கொளுத்தப்பட்டு, தானிய களஞ்சியங்கள் சூறையாடப்பட்டு, பெண்கள் கற்பழிக்கப்பட்டுள்ளனர். மத்திய மாவட்டத்திலும் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. தெற்கு காடுகளை சேர்ந்த பழங்குடியினர் இந்த சூறையாடலில் கலந்து கொண்டு நகரின் தெற்கு பகுதிகளுக்கு தீ மூட்டி வருகின்றனர். கிளர்ச்சியாளர்கள் தென்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். வித்யுத் ஜீவன் தன்னை அரசனாக பிரகடனப்படுத்தியுள்ளான். விவசாய வரியின் ஒரு பெரும் பகுதியை அவன் வசூலிக்க துவங்கியுள்ளான். கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்கும் முடிந்தால் வித்யுத் ஜீவனை சிறைப்பிடிப்பதற்கும் சுமாலியும் மால்யவனும் தெற்கு நோக்கி விரைந்துள்ளனர். தலைமறைவாக உள்ள விலை மாதுவான மாலாவின் இருப்பிடத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கும் நாங்கள் சில குழுக்களை அனுப்பி வைத்துள்ளோம். மாலாவின் வீட்டிற்கு விஜயம் செய்தவன் நம்மிடமிருந்து முன்பு தப்பிய அதே உளவாளியான பத்ரன்தானா என்பதை உறுதி செய்து கொள்ள நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கலவரத்தின் போது பத்ரனை தான் பார்த்ததாகவும், ஆனால் திடீரென்று அவன் மறைந்து விட்டதாகவும் ருத்ராக்கன் உறுதியாக கூறுகிறான். வித்யுத் ஜீவன், மாலா, பத்ரன் ஆகிய மூவரும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு கூட்டிணைந்து ஒரு சக்தி வாய்ந்த சதித்திட்டம் தீட்டுவது போல தெரிகிறது. கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு மிக தீவிரமான ஈவு இரக்கமற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசனின் அனுமதியை நாங்கள் கோருகிறோம். தெற்கு காடுகளுக்கு சென்று கிளர்ச்சியாளர்களிடம் நாம் தொலைத்த எல்லைகளை மீண்டும் நம் வசப்படுத்திக் கொள்வதற்கு படைகளை அங்கு அனுப்புவதற்கான உத்தரவையும் நாங்கள் நாடுகிறோம். பிரஹஸ்தன் படிப்பதை நிறுத்திவிட்டு என்னை ஏறிட்டு பார்த்தான். அது என்னிடமிருந்து ஓர் உடனடி தீர்வை அவன் எதிர்பார்த்தது போல இருந்தது. நிகழ்ந்து கொண்டிருந்த சம்பவங்கள் குறித்து அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது போல காணப்பட்டான். மாரீசனும் ஜம்புமாலியும் நானும் அமைதியாக உட்கார்ந்திருந்தோம். ஒரு முடிவு எடுக்கப்பட்டாக வேண்டியிருந்தது.
கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்கு அளவுக்கு அதிகமான படைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. நிலைமை உண்மையிலேயே பிரஹஸ்தன் கூறிய அளவிற்கு தீவிரமாக இருந்ததா என்று கூட எனக்கு உறுதியாக தெரிந்திருக்கவில்லை. என் சொந்த மக்களே எனக்கு எதிராக ஆயுதங்களை உயர்த்தி பிடித்திருந்தது என்னை காயப்படுத்தியது. ஆட்சி செய்வது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல என்பதையும், ஆட்சி நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு வரிகள் தேவை என்பதையும் இந்த முட்டாள்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை? நான் அசுரர்களை மீட்க வந்தவன் இல்லையா? அதற்கு அவர்கள் என்னை அனுமதிக்காத வரை ராஜ்யத்தை ஒருங்கிணைத்து அசுரர்களின் தொலைந்து போன பெருமையை எவ்வாறு என்னால் மீட்டெடுக்க முடியும்? எங்கள் அனைவருக்கும் பொதுவான எதிரியோடு சண்டையிடுவதற்கு பதிலாக எனது மக்கள் தங்களுக்கிடையே சண்டையிடுவதில் அதிக நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தனர். ஒரு முன்மாதிரியான ஆட்சியை நடத்தி எல்லோரும் செழிப்பாக இருக்கும்படியான ஒரு சாம்ராஜ்யத்தை நான் விரும்பினேன். தேவர்களை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய திறன் படைத்த ஓர் அசுர சாம்ராஜ்யத்தை நான் கட்டியெழுப்ப விரும்பினேன். தேவர்களை இந்தியாவிலிருந்து துரத்தவும் எனது மக்களுக்கு மாபெரும் விஷயங்கள் பலவற்றை செய்யவும் நான் விரும்பினேன். ஆனால் இந்த நன்றி கெட்ட கூட்டம் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது. இந்த மக்களின் முட்டாள்தனம் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. தற்போது தாங்கள் எதிர்கொண்டிருந்த சிரமங்கள் அனைத்தும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்திற்காகத்தான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? வருணனை எதிர்ப்பதற்கு போதிய வலிமையை உருவாக்கிக் கொள்வதற்கு எனக்கு நேரம் தேவை என்பது ஏன் அவர்களுக்கு புரியவில்லை? அவர்கள் ஏன் பொறுமையை கடைபிடித்து எனக்கு கூடுதல் நேரத்தை கொடுக்கவில்லை? கிளர்ச்சியை நமது படைகளை கொண்டு ஒடுக்குங்கள், எந்த துரோகியையும் விட்டு வைக்காதீர்கள் என்று என் சொந்த மக்கள் மீது நான் கடுமையான பிரகடனம் ஒன்றை செய்தபோது தூரத்தில் இருந்த கடலை நோக்கி பார்த்தேன். என் மக்களின் மேன்மையான நலனுக்காகவே நான் இவ்வாறு செய்கிறேன் என்று என் மனதிற்குள் என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். பிறகு எனக்குள் இருந்து ஒரு குரல் இவ்வாறு கூறியது, ஆனால் ராவணா, வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு கொடுங்கோலனும் இதைத்தான் தனக்குத்தானே கூறியுள்ளான். நீ ஒரு முட்டாள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீ இன்னும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய். ஆக மாபெரும் நலனுக்காக ஒரு சில தலைகளை சீவுவது, சில குடும்பங்களை பிரிப்பது, பெருமளவில் வதைகளை ஆதரிப்பது போன்ற குறைவான நலம் பயக்கும் காரியங்களை நீ செய்வாய் இல்லையா? என்னே உனது துணிச்சல். நீ ஒரு உண்மையான அரசனாக ஆகியிருக்கிறாய். எனக்குள் இருந்து என்னை கேலி செய்து கொண்டிருந்தவனின் கழுத்தை திருக வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு எனக்கு முழு அதிகாரம் வேண்டும். அந்த உத்தரவு உங்கள் கைப்பட எழுதப்பட்டதாகவும் உங்கள் ராஜமுத்திரை பதிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். நான் எனக்கு இட்ட பணியை செய்து கொண்டிருக்கும் போது உயர்மட்ட குழுவில் இருந்து எழக்கூடிய எந்த ஒரு கேள்விக்கும் நான் விடையளிக்க விரும்பவில்லை. அந்த வேலையை நான் முழுவதுமாக செய்து முடித்த பிறகு அது குறித்த ஓர் அறிக்கையை நான் சமர்ப்பிப்பேன். பிரஹஸ்தன் பேசிய விதமும் நடந்து கொண்ட விதமும் எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தது. இந்த ஒட்டுமொத்த விஷயமும் என்னை களைப்படைய செய்து கொண்டிருந்தது. நான் என் முடிவை மாற்ற மாட்டேன் என்ற நம்பிக்கை உயர்மட்ட குழுவினருக்கு இருக்கவில்லை என்பது போல தோன்றியது. அவர்களது நினைப்பு சரிதான் என்பதை நான் அறிந்திருந்ததால் அது எனக்கு இன்னும் அதிகமாக வெறுப்பூட்டியது. உன் விருப்பம் போல நடக்கும் என்று நான் கூறினேன். இந்த சந்திப்பு கூட்டம் முடிவடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். பிரஹஸ்தன் என்னை தாராளமாக குனிந்து வணங்கினான். அவனது உதடுகளில் புன்னகை மலர்ந்திருந்தது. ஒவ்வொருவராக அந்த அறையை விட்டு வெளியேறினர். நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். ராவணா, நீ தனிமையில் பிறந்தாய். அவ்வாறே நீ தனிமையில் வாழ்ந்து தனிமையில் மடிவாய். தூரத்தில் தெரிந்த மங்கலான வானில் புகை மேகம் சுருண்டெழுந்து கொண்டிருந்ததை என்னால் காண முடிந்தது. பல உயிர்கள் அங்கு நெருப்புக்கு இரையாகிக் கொண்டிருக்கக்கூடும். என்னிடம் நியாயமும் அறநெறியும் இருந்ததாக நான் நம்பியிருந்தேன். ஆனால் அவை இப்போது என்னையும் எனது அரண்மனையையும் சுற்றி எரிந்து புகைந்து கொண்டிருந்தன. நான் இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. இன்னும் ஏராளமான மக்களை சித்திரவதை செய்ய வேண்டியிருந்தது. ஏராளமான உயிர்களை சீரழிக்க வேண்டியிருந்தது. எனக்கு நானே அதிகமான விஷயங்களை நியாயப்படுத்த வேண்டியிருந்தது. கொடுமையான விஷயங்கள் ஏராளமானவற்றை செய்ய வேண்டியிருந்தது. இந்த நேரத்தில் கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்க என்னால் முடியாது. வருணனின் கப்பல்களில் ஏதேனும் ஒன்றில் ஒரு கணக்காளர் பதவி ஏதேனும் காலியாக இருக்கிறதா என்று பார்க்கலாமா? ராவணா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னுடன் பேச விரும்புகிறேன். அம்மா, என்ன அது? நான் எரிச்சலாக இருந்தேன். யாரும் என்னை தொந்தரவு செய்வதை நான் விரும்பவில்லை.
ஆனால் அதே சமயம் பேசுவதற்கு எனக்கு ஓர் ஆள் கிடைத்திருந்தது குறித்து நான் நிம்மதி அடைந்தேன். நான் மயனிடம் பேச விரும்புகிறேன். அப்படியானால் அவனிடம் போய் பேசுங்கள். இதற்கு என்னுடைய அனுமதி எதற்கு? உன் விளையாட்டை நிறுத்து. நீ இப்போது இலங்கையின் அரசன். அம்மா, அதை நினைவுபடுத்தியதற்கு நன்றி. எனக்கு அது அடிக்கடி மறந்து போகிறது. உனக்கு மண்டோதரியை பிடிக்கவில்லையா? அது உண்மையிலேயே முக்கியமா? அது உனக்கு முக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்படியென்றால் அவளை கேளுங்கள். இன்னும் 15 நாட்களில் உனக்கு திருமணம் செய்ய நாள் குறிக்கப் போகிறேன். உன் நண்பர்கள் யாருக்கேனும் நீ அழைப்பு விடுக்க விரும்பினால் அதை இப்போதே தொடங்கிவிடு. அரசர்களுக்கு நண்பர்கள் உண்டா? எனக்கு தெரிந்த முதல் அரசன் நீதான். எனவே அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியாது. நான் என் தாயாரை பார்த்துவிட்டு பிறகு வெளியே வெறித்தேன். அவர் வேகமாக அங்கிருந்து நடந்து போனது என் காதுகளில் விழுந்தது. திருமணம் குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லது கவலைப்பட வேண்டும். ஆனால் நான் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தேன். என் மனம் வெறுமையாக இருந்தது. இருளால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த நகரம் என்னை 100 கண்களால் வெறித்து பார்த்தது. மெல்ல மெல்ல ஒரு போதாமை உணர்வு என்னுள் எழுந்தது. என்னை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் என் கையை மீறி போயிருந்தன. சில நாட்களுக்கு முன்புதான் என் சொந்த தலைவிதியையும் மற்றவர்களின் தலைவிதியையும் கூட கட்டுப்படுத்துவதை பற்றி நான் சிந்தித்திருந்தேன். ஆனால் இப்போது என்னை சுக்குநூறாக நொறுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு நன்றி கெட்ட தேசத்தின் பிடியில் நான் விடப்பட்டிருந்தேன். உப்பு கலந்த ஒரு குளிர்ச்சியான தென்றல் கடலில் இருந்து வீசி என்னை கடந்து சென்றபோது அறையில் சுடர்விட்டு கொண்டிருந்த விளக்கு அணைந்து போனது. அலைகள் கரையில் வந்து மோதிய சத்தம் என் காதுகளில் விழுந்தது. கடலின் மேலே இருந்த பனிமூட்டம் மெதுவாக விலகியது. தூரத்தில் தெரிந்த விளக்குகளை நடனமாடுவதைப் போல தோன்றின. அவை ஒருவேளை வர்ணனின் கப்பல்களாக இருக்கக்கூடும். என் மனத்தில் ஒரு திட்டம் உருவானது. நான் செயலில் இறங்க விரும்பினேன். நான் வெறுமனே உட்கார்ந்திருக்க மற்றவர்கள் என் வாழ்க்கையை திட்டமிட்டதை என்னால் அனுமதிக்க முடியவில்லை. நான் சன்னலிலிருந்து என் பார்வையை திருப்பி, யாரது? நான் என் வாளை அதன் உறையிலிருந்து உருவியிருந்தேன். ஒரு சிறிய உருவம் கதவின் சட்டத்தின் சாம்பல் நிற நிழலுக்கு எதிரே நின்றது. அது விரைவாக இருட்டிற்குள் தாவிய விதம் என்னை திடுக்கிட வைத்தது. வெளிச்சத்திற்கு பழக்கப்படுவதற்கு என் கண்கள் போராடின. நான் மூளைக்குள் குதித்து என் வாளை சுழற்றினேன். என் முதுகு அங்கிருந்த சுவரின் மீது சாய்ந்திருந்ததால் எனக்கு முன்னால் மட்டுமே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருந்தது. பின்னால் இருந்து யாரேனும் தாக்கிவிடுவார்களோ என்று நான் பயப்பட வேண்டியிருக்கவில்லை. மேன்மை பொருந்தியவரே, நான்தான். யார் நீ? அமைதி. அவன் ஓர் எதிரியாக இருந்திருந்தால் வாய் திறந்து பேசி தனது இடத்தை காட்டிக் கொடுத்திருக்க மாட்டான். நான் சற்று ஆசுவாசம் அடைந்தேன். பிறகு உடனடியாக, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், வெளிச்சத்திற்கு வா என்று நான் கூறினேன். அவனுடைய பாதங்கள் அசைந்தது எனக்கு கேட்டது. கதவின் அருகே அவன் தோன்றக்கூடும் என்று எதிர்பார்த்து நான் அத்திசையையே பார்த்தேன். அப்போது ஓர் உறுதியான கரம் என் கணுக்கையை பிடித்து, மேன்மை பொருந்தியவரே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று என் காதுகளில் கிசுகிசுத்தது. நான் அவனது வயிற்றை நோக்கி மிதித்தேன். ஆனால் அவன் என் காலை தடுத்தபடி, நான் உங்கள் எதிரி அல்ல, உங்கள் வேலைக்காரன். என்னை நம்புங்கள் என்று கூறினான். நான் மீண்டும் சிறிது ஆசுவாசம் அடைந்தேன். நான் அவனை என்னிடமிருந்து விலக்கி அவனது மூக்கில் ஒரு குத்து விட்டிருக்கலாம். அது அவனை நினைவிழக்க செய்திருக்கும். ஆனால் அவனது குரலில் இருந்த ஏதோ ஒன்று என்னை அவன் மீது நம்பிக்கை கொள்ள வைத்தது. பிரஹஸ்தன் இங்கு இருந்திருந்தால் ஓர் அரசன் தன்னையும் சேர்த்து யாரையுமே ஒருபோதும் நம்பக்கூடாது என்று கூறியிருந்திருப்பான். என் வாள் என் கையை விட்டு பறந்து சென்று ஒரு சத்தத்துடன் சுவரில் மோதி தரையின் மீது விழுந்தது. என் கையிலிருந்த வாளை கீழே விழ வைத்திருந்த இந்த திடீர் தாக்குதலால் நான் ஆச்சரியமடைந்தேன். பிரஹஸ்தனின் கருத்து வழக்கம் போல சரியாகத்தான் இருந்தது என்று நான் நினைத்தேன். ஆனால் என் மணிக்கட்டை பிடித்திருந்த கை இப்போது அங்கிருந்து காணாமல் போயிருந்தது. நான் அங்கு விறைப்பாக நின்றேன். என் உடல் ஒரு சண்டைக்கு தயாரான நிலையில் நின்றது. மகாபலியின் காடுகளில் நான் கற்ற பாடங்கள் அனைத்தும் என் நரம்புகளின் வழியாக எனக்கு சமிக்கைகளை அனுப்பி கொண்டிருந்தன.
என் வாள் அசைந்து கொண்டிருந்த சத்தம் எனக்கு கேட்டது. நான் அத்திசையை நோக்கி ஓங்கி உதைத்தேன். ஆனால் சுவரின் மீது வேகமாக இடித்ததில் என் கால் விரல்களிலிருந்து வேதனை அலைகள் பரவின. ஆனால் நான் அந்த வலியை உதாசீனப்படுத்திவிட்டு உடனடியாக மீண்டும் சண்டைக்கு தயாராக நின்றேன். அப்போது தாழ்வாரத்தில் விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கின் வெளிச்சத்தில் நான் அவனை பார்த்தேன். அவனது முகம் எனக்கு பரிச்சயமானதாக இருந்தது. தாக்குவதற்கு தயாராக படமெடுத்து நின்று கொண்டிருந்த ஒரு நாகத்தைப் போல இருந்தது அது. பத்ரா, கட்டளையிடுங்கள் அரசே. உனக்கு என்ன துணிச்சல்? நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள். என்ன செய்வதென்று யோசித்தபடி நான் அங்கு நின்றேன். சிறிது யோசனைக்குப் பிறகு பத்ரன் கூறியதை நான் காது கொடுத்து கேட்டேன். அவன் தனது இருண்ட கடந்த காலத்தின் ஊடாகவும் சிக்கலான நிகழ்காலத்தின் ஊடாகவும் என்னை அழைத்து சென்றபோது நான் அவன் கூறியதை செவிமடுத்தேன். அவன் அழுதபோது நான் அது குறித்து அக்கறையின்றி இருந்தேன். நான் இலங்கையை வெற்றி கொண்ட பிறகு நான் அவனை கை கழுவி விட்டுவிட்டதாக அவன் என் மீது குற்றம் சாட்டிய போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. எனது சொந்த திட்டம்தானே வெற்றி பெற்றிருந்தது. இவனுக்கு அதில் என்ன பங்கு இருந்தது? ஆனால் நான் அவன் மீது பரிதாபம் கொண்டேன். எனது மாற்றாந்தாயின் மகனின் ரதத்தின் அடியில் மிதிப்பட்டு இரவு நெடியிலும் மூளையிட்டு கொண்டிருந்த ஒரு நாய்க்குட்டியின் மீது எனக்கு சிறிதளவு பரிதாபம் ஏற்பட்டது போல இவன் மீதும் எனக்கு சிறிது பரிதாபம் ஏற்பட்டது. பிரஹஸ்தனை வெறுப்பேற்றுவதற்காக இவனை ஒரு நாய்க்குட்டியைப் போல என்னால் வைத்துக்கொள்ள முடியும். அந்த எண்ணம் எனக்கு மகிழ்வூட்டியது. நான் புன்னகைத்தேன். நான் இறுதியில் மனம் இறங்கியிருந்ததாக அந்த முட்டாள் பத்ரன் நினைத்தான். அவன் என் பாதங்களில் விழுந்து அவற்றை முத்தமிடத் தொடங்கிய போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஒருவன் ஏன் தன்னை இவ்வளவு தூரம் சிறுமைப்படுத்திக் கொள்கிறான்? நான் என் பாதங்களை பின்னால் நகர்த்தி கொள்ள முயற்சித்தேன். ஆனால் அவன் தன்னை இவ்வாறு இழிவுபடுத்தி கொண்டது எனக்கு இன்பத்தை கொடுத்தது. நான் உள்ளூர மகிழ்ந்தேன். ஆனால் திடீரென்று அந்த சிறிதளவு இன்பத்தை எனது குற்ற உணர்வு விரட்டியடித்தது. நான் அவனை உலுக்கினேன். எனக்கு அவன் மீது மட்டுமின்றி என் மீதும் வெறுப்பு ஏற்பட்டது. நீ எனது தனிப்பட்ட வேலைக்காரன் தானே தவிர ஓர் அரச உதவியாளனோ அல்லது வேறு பகட்டான பதவிக்கு உரியவனோ அல்ல. நீ ஒரு சாதாரணமான வேலைக்காரன், அவ்வளவுதான். நான் கூறுவதை நீ செய்தாக வேண்டும். மேன்மை பொருந்தியவரே, நான் ஒரு நாயைப் போல உங்களுக்கு சேவை செய்வேன். எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கியது. அவன் என் எண்ணங்களை படித்தானா? எனக்குள் பொங்கிக் கொண்டிருந்த வெறுப்பை அவனால் உணர்ந்திருக்க முடியுமா? பத்ரா, என் நாய்க்குட்டியே, என் சொந்த மதிப்பீட்டின்படியே நான் மிக சிறியவனாக உணர்ந்தேன். இல்லை, நான் அவனை ஒரு நண்பனைப் போல நடத்துவேன். எனக்கு சமமாக நடத்துவேன். முற்றிலும் சமமாக அல்ல, ஆனால் கிட்டத்தட்ட சமமாக நடத்துவேன். ஓர் அடிமைக்கு தனது எஜமானனுக்கு இணையான உரிமைகளா? நான் வயிறு குலுங்க சிரித்தபடியே இறந்து விடுவேன். ஆனால் ராவணா, அவனது முகத்தை பார். அவனது மெலிந்த கரங்களையும் பானை வயிற்றையும் பார். அவன் உனக்கு சமமானவனா? பத்ரன் இவ்வுலகின் கசடு. உன்னால் ஆளப்பட வேண்டிய ஒரு கடைநிலை ஜந்து அவன் என்று என் உட்குரல் கூறியது. இல்லை, எனது பரிதாபமான அசுர இனத்தின் பிரதிநிதி அவன். பொது மக்களுக்கும் எனக்கும் இடையேயான பாலம் அவன். என் மக்களின் கண்ணோட்டங்களை அவன் என்னிடம் கொண்டு வருவான். எல்லோருக்கும் நியாயத்தையும் செழிப்பையும் கொடுக்கும் விதத்தில் நான் ஆட்சி செய்வேன். நீ இப்போது போகலாம். அவன் மிகவும் பணிவாக குனிந்து வணங்கிவிட்டு அந்த அறையிலிருந்து மெதுவாக வெளியேறினான். நடவடிக்கைதான் இப்போது எனக்கு தேவையாக இருந்தது. நான் பாதியிலேயே விட்டுவிட்டு வந்திருந்த திட்டங்களை நான் மீண்டும் முதலிலிருந்து பரிசீலித்தேன். அதன் விபரங்கள் ஒவ்வொன்றையும் நான் அசை போட்டேன். இடையில் ஏதோ ஒரு கணத்தில் நான் தூங்கி விழுந்தேன். மறுநாள் காலையில் குன்றுகளுக்கு பின்னால் சூரியன் உதயமான போது நான் கண் விழித்தேன். ஆனால் இன்னொரு சலிப்பூட்டும் நாளுக்குள் அடியெடுத்து வைக்க விருப்பமின்றி என் படுக்கையில் நான் புரண்டேன். எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை தீ வைப்புகள் நிகழ்ந்தன போன்றவற்றை பற்றிய அறிக்கையை தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பை கொண்ட நிர்வாகிகள் என்னிடம் எடுத்து வருவர். நான் எந்த மக்களை பாதுகாப்பதாக உறுதியெடுத்திருந்தேனோ அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டும் என் மரணத்திற்காக பிரார்த்தித்து கொண்டும் இருந்ததை நான் பார்க்க வேண்டியிருக்கும். எரிச்சலூட்டும் நிர்வாக பாடங்களில் இன்னும் அதிகமானவற்றை பிரஹஸ்தனை போன்றவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும்.
அந்த கிறுக்கு அறிவியல் அறிஞனின் மகளான மண்டோதரியை மணமுடிக்குமாறு என் தாயார் என்னை நச்சரிப்பார். இப்படிப்பட்ட ஒரு சலிப்பான நாளை நான் மீண்டும் எதிர்கொள்ள விரும்பவில்லை. ஒரே ஒரு வீரன் அரண்மனையின் வாசல் கதவருகே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். நான் அவன் மீது பொறாமை கொண்டேன். அவன் வெறுமனே நண்பகல் வரை அப்படி நடந்துவிட்டு தன் வீட்டிற்கு சென்று மதிய உணவருந்திவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு அல்லது தன் மனைவியோடு குழாவிவிட்டு மாலையில் மூக்கு மூட்ட குடித்துவிட்டு பிறகு ஒரு மரக்கட்டையைப் போல தூங்கப் போய்விடுவான். அவனது வாழ்க்கை எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் இருந்தது. ஒருவேளை அது அவ்வளவு எளிமையானதாக இல்லாமல் இருக்கக்கூடும். அவனுடைய மனைவி அவனுக்கு விசுவாசமானவளாக இல்லாமல் இருக்கலாம். அவனுடைய மகன் ஒரு குடிகாரனாக இருக்கலாம். அவனுக்கு ஒரு நச்சரிப்பான தாயார் இருக்கலாம். அவனுடைய நோயாளி தந்தையை அவன் பராமரிக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் எனக்குள் ஏற்பட்ட பொறாமை உணர்வை நான் விரும்பினேன். அந்த காவலாளியை பற்றி முதலில் நான் கற்பனை செய்திருந்த விதம் எனக்கு அதிகமாக பிடித்திருந்தது. அவனை கூப்பிட்டு ஓர் இயலாத காரியத்தை நான் அவனுக்கு கொடுக்க விரும்பினேன். அது வெறுமனே அவனுடைய வாழ்க்கையை கடினமாக ஆக்குவதற்குத்தான். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கான அதிகாரத்தை அரச பதவி ஒருவனுக்கு கொடுக்கிறது. அதன் ஒரே இனிமையான அம்சம் அதுதான். உன் திருமணம் நாளைக்கு நடைபெறவிருக்கிறது. அந்த காவலாளியின் வாழ்க்கையை சீரழிப்பது குறித்து நான் மகிழ்ச்சியாக கனவு கண்டு கொண்டிருந்தபோது அக்குரல் என்னை திடுக்கிட செய்தது. அங்கு நின்று கொண்டிருந்தது என் தாயார் என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு ஒரு சில நொடிகள் ஆயின. அம்மா, நீங்கள் இன்றே அதை செய்திருக்கலாமே. உன் பரிகாசத்தை நிறுத்து. நீ இதுபோல முன்பு ஒருபோதும் என்னிடம் பேசியது கிடையாது. அரச பதவி உன் தலைக்கு ஏறிவிட்டது. எங்களை வளர்ப்பதற்கு போராடினீர்கள். எங்கள் பசியை போக்குவதற்காக நீங்கள் பட்டினி கிடந்தீர்கள். ஒரு மகன் இப்படி கூறக்கூடாது. எங்களுக்கு உடை அணிவித்து பார்ப்பதற்காக நீங்கள் நல்ல தரமான ஆடைகளை இழந்தீர்கள் என்று கூறினால் சரியா? போதும் அரசரே, ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓர் ஏழை தாய் என்னை தன் கருவில் 9 மாதங்கள் சுமந்து வலியின் ஊடாக என்னை பெற்று அவர் தேம்பி அழுதபடி அங்கு நின்றார். அவரிடம் நான் அவ்வாறு பேசியிருந்தது குறித்து நான் திகைத்தேன். அதுவும் எந்த தூண்டுதலும் இல்லாமலேயே நான் வரம்பு மீறி போயிருந்தேன். நான் அவரது முகத்தை என் கைகளில் தாங்கி பிடித்தேன். அவர் என்னை பார்த்தார். தனது அன்பை மறுத்து உரைப்பதற்கு தகதகவென எரிந்து கொண்டிருந்த தனது கருநிற கண்களால் அவர் எனக்கு சவால் விட்டு கொண்டிருந்தார். அம்மா, திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இராஜாங்கத்தின் சுமை பாவப்பட்ட உங்கள் மகனால் சுமக்க முடியாத அளவிற்கு இப்போது அதிக கனமாகிக் கொண்டிருக்கிறது. நான் உங்களிடம் தகாத முறையில் பேசியபோது நான் நானாகவே இல்லை. நீ இப்போதுதான் துவக்கியிருக்கிறாய். இனி இதைவிட மோசமாக ஆகமாட்டாய் என்று நான் நம்புகிறேன். நாளை மாலையில் உன் திருமணம் நடைபெறும். நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் அங்கிருந்து உறுதியோடு நடந்து சென்றார். கழிவிரக்கமும் அவமானமும் அலைகளென திரண்டு வந்து என்னை தாக்குவதற்கு முன்பாக நான் மாரிசனுக்கு அழைப்பு விடுத்தேன். தெருவில் சண்டையிடுவதற்கு அவனுக்கு அதிக வயதாகி இருந்தது. எனவே அரண்மனையில் இருந்த ஒரே மூத்த அதிகாரி அவன்தான். அதோடு அவனைத்தான் நான் மிகவும் நேசித்தேன், மிக அதிகமாக மதித்தேன். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையில் அலைந்து கொண்டிருந்த பிரகஸ்தனைப் போலன்றி இவன் ஒருபோதும் தனது அபிப்பிராயங்களை என் மீது திணித்ததில்லை. அரசரே, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? உட்காரும்படி நான் அவனுக்கு சைகை காட்டினேன். அவன் நேராக எனக்கு முன்னால் உட்கார்ந்தான். மாமா, நீ என்னை ராவணன் என்றே கூப்பிடு. குறைந்தபட்சம் தனியாக இருக்கும்போதாவது அப்படி கூப்பிடு. சரி, கும்பகர்ணன் திரும்பி வந்துவிட்டான். நாம் அவனை கூப்பிடலாம். ராவணா, அதற்கு முன்பாக நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற விரும்புகிறேன். உன் சகோதரன் நீ நினைப்பதைப் போன்றவன் இல்லை. கும்பகர்ணனிடம் என்ன பிரச்சனை? அல்லது சமயப்பற்று கொண்டவனான அந்த விபீஷணனை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? நான் அவ்வாறு கேட்டபோது விபீஷணன் குறித்து என்னுள் ஒரு பாச உணர்வு பொங்கியது. விபீஷணனை பற்றி நான் வேறொரு நாள் உன்னிடம் பேசுகிறேன். பேய் பிள்ளையான கும்பகர்ணன்தான் நாம் உடனடியாக கையாள வேண்டிய பிரச்சனை. கும்பகர்ணனை பற்றி மாரீசன் குறிப்பிட்ட விதம் எனக்கு சிரிப்பை வரவழைத்தது. ராவணா, இது சிரிப்பதற்கான விஷயம் அல்ல. அவன் மோசமான பழக்கங்களை உருவாக்கி கொண்டுள்ளான்.
பெண்கள் விஷயத்தில் அவன் பலவீனமானவன் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அவன் அவற்றை இரகசியமாக வைத்து கொள்ளும் வரை நாம் அவனது அந்த பலவீனத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அவன் மதுவகங்களுக்கு சென்று நாட்டு சரக்குகளை ஒரு யானையைப் போல குடிக்கிறான். ஆனால் அவற்றுக்குரிய கட்டணங்களை அவன் ஒருபோதும் செலுத்துவது இல்லை. வாமா, அவன் சற்று குதூகலமாக இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் திருப்பி செலுத்த வேண்டிய கடன்களை அடைப்பதற்கு யாரையேனும் அனுப்புங்கள். அந்த தொகையை எனது தனிப்பட்ட கணக்கில் சேர்த்து கொள்ளுங்கள். நான் என்ன கூறுகிறேன் என்றால், இலங்கையின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக நாம் வசூலித்த பணத்தில் மிச்சமுள்ளதிலிருந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். என் சகோதரனின் குடிப்பழக்கத்திற்கு நாட்டு மக்களின் வரிப்பணம் உதவி செய்வதை நான் விரும்பவில்லை. ராவணா, அது மட்டுமல்ல, அவன் போதைப் பொருட்களையும் உட்கொள்ள துவங்கியுள்ளான். கஞ்சாவை அவனுக்கு தருவித்து தரும் சில நண்பர்கள் அவனுக்கு இருக்கின்றனர். அவன் சோமபானத்திற்கும் அடிமையாகியுள்ளான். கும்பகர்ணன் இவற்றால் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கிறேன். அவன் திருட்டுத்தனமாக என்ன செய்து கொண்டிருந்தான் என்று வேவு பார்த்து வருவதற்காக எனது சிறந்த அதிகாரிகளில் இருவரை நான் அனுப்பி வைத்தேன். கடந்த ஒரு சில நாட்களாக நான் சந்தேகித்து வந்திருந்த விஷயத்தை அவர்கள் இருவரும் உறுதி செய்தனர். ராவணா, பெரும்பாலான சமயம் அந்த மூடன் சுயநினைவின்றி விழுந்து கிடக்கிறான். விரைவில் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வதில் அவன் திறமைசாலி என்று நான் கூறினேன். கும்பகர்ணன் எப்போதுமே ஒரு தோழமையான ஆன்மாவாக இருந்து வந்திருந்தான். ஆனால் ஒரு பெரிய நாய்க்குட்டியைப் போல அவனை கொஞ்சி மகிழ முடியாது. அவர்களை நண்பர்கள் என்று அழைப்பது சரியா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பேய் பிள்ளையை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த முட்டாளுக்கு அது தெரியவில்லை. மாமா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அவனுக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு பதவியை கொடு. அவன் செய்வதற்கு உருப்படியாக எதையேனும் அவனுக்கு கொடு. ஆனால் நான் என் உறவினர்களுக்கு தனி சலுகை காட்டுவதாக பழித்து கூறப்படுவதை நான் விரும்பவில்லை. ராவணா, அர்த்தமில்லாத பேச்சை பேசாதே. அதிகாரப்பூர்வமான பதவிகளை வகிப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பிரகஸ்தனையும் என்னையும் போல உனது உறவினர்கள்தான். அது வேறு விஷயம். உங்களுக்கு நீண்டகால நிர்வாக அனுபவம் இருக்கிறது. நீங்கள் ஒருமுறை ஒரு இராஜாங்கத்தை ஆண்டிருக்கிறீர்கள். கும்பகர்ணனும் விபீஷணனும் வெறும் குழந்தைகள். அவர்கள் குழந்தைகளாகவே இருந்துவிட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அவர்கள் வளர வேண்டும் என்று நீ விரும்பவில்லையா? ராவணா, நீ இந்த பதவிகளை உனது குழந்தைகளுக்காக பாதுகாத்து கொண்டிருக்கிறாயா? உனது சகோதரர்கள் உனது சாம்ராஜ்யத்திற்கு ஒரு சவாலாக ஆகிவிடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாயா? மாமா, இப்போது நீ உன் அர்த்தமற்ற பேச்சை நிறுத்து. நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று உனக்கு தெரியும். என்றென்றும் இந்த ஆட்சி பீடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. எனக்கும் கொள்கைகள் இருக்கின்றன. ராவணா, நீ அமர்ந்திருக்கும் இந்த அரியணை அதில் அமர்ந்திருப்பவனின் வசதிக்கு ஏற்ப கொள்கைகளை திரிப்பதற்கு ஒரு வழியை கொடுக்கும் திறனுடையது. அதிகாரத்தினால் நான் கெட்டுப்போய்க் கொண்டிருப்பதாக ஏன் எல்லோரும் என் மீது பழி சுமத்துகின்றனர்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆள்வதற்கு என்னிடம் ஒரு நகரம் இருப்பதாலும் அதிலுள்ள பாதி பேர் நான் இறக்க வேண்டும் என்று விரும்புவதாலும் இழிவான அசுர கொடுங்கோலன் நானல்ல என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்காலனாக ஆக வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று நான் மாரீசனிடம் கூறினேன். பிறகு, ஆனால் என் சகோதரர்களைப் போன்ற முட்டாள்களுடன் நான் ஏன் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் மனத்திற்குள் என்னை நானே கேட்டுக்கொண்டேன். நீ அதிகாரத்தால் கெட்டுப்போகவில்லை என்பதில் நீ உறுதியாக இருந்தால், இனிமேலும் அதனால் நீ கெட்டுப்போக மாட்டாய் என்பதில் நீ உறுதியாக இருந்தால், மாமா, நீ பிரகஸ்தனைப் போல பேசுவதை நிறுத்து. ஒரு திட்டம் குறித்து கலந்து பேசத்தான் நான் உன்னை அழைத்தேன். அத்திட்டம் குறித்து உன் அபிப்பிராயம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பத்ரன் அங்கு வேகமாக தோன்றிய விதம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. நாங்கள் பேசிக்கொண்டிருந்ததை வெளியே நின்று அவன் கவனித்து கொண்டிருந்தானா? அவனை நான் எவ்வளவு தூரம் நம்பலாம் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டு, இளவரசன் கும்பகர்ணனை அழைத்து வா என்று அவனுக்கு உத்தரவிட்டேன். இப்படிப்பட்ட ஜந்துக்களை நீ ஏன் உன் தனிப்பட்ட சேவகர்களாக வைத்துக் கொள்கிறாய்? பத்ரன் வெளியே ஓடியபோது மாரீசனின் இந்த ஏளனத் துணியை கேட்டு நான் சிரித்தேன். அதற்கான காரணங்கள் ஓர் அரசனுக்கு இருக்கும். ஓ, அவன் உன் தனிப்பட்ட உளவாளியா? ஏன் இருக்கக்கூடாது? அவன் சாதாரணமானவன். எந்த கூட்டத்துடனும் அவனால் ஒன்று கலக்க முடியும். மற்றவர்களின் சித்திரவதையில் இன்பம் காணும் அளவுக்கு அவன் ஈவு இரக்கமற்றவன்.
அவன் அளவுக்கதிகமாக துன்புற்றுள்ளது போல தெரிகிறது. இழப்பதற்கு அவனிடம் ஏதுமில்லை. மாரீசன் திடீரென்று, ராவணா, இவை அனைத்தையும் துவக்கியிருந்த நம்பிக்கை துரோகி அவன்தான் இல்லையா என்று கேட்டான். ஆனால் நான் பதில் கூறுவதற்கு முன்பாக கும்பகர்ணன் உள்ளே நுழைந்தான். அவன் நன்றாக குடித்திருந்தது போல தோன்றினான். கும்பகர்ணா, நீ ஏன் கைவிடப்பட்டவன் போல இருக்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் அதை கேட்கிறாய்? நான் அரசனும் அல்ல, யாரையும் மகிழ்விக்க வேண்டிய அவசியமும் எனக்கில்லை. இங்கே உட்கார்ந்து கொண்டு பணக்கார கொடுமைக்கார அரசனால் கைவிடப்பட்ட பரிதாபமான இளைய சகோதரனின் கதாபாத்திரத்தை ஏற்று நீ நடிக்க விரும்பினால் உன் விருப்பம் போல அதை செய். மாமா, நாம் இருவரும் வெளியே சென்று தோட்டத்தில் காலார நடந்துவிட்டு வரலாம். இந்த உணர்ச்சிகரமான நடிகன் இங்கேயே இருக்கட்டும். இல்லை இல்லை ராவணா, நான் வேடிக்கைக்காக அப்படி கூறினேன். நம்முடைய இந்த மாமன் எனது லீலா வினோதங்களை பற்றிய பல பாடல்களை உன்னிடம் பாடியிருப்பார். எனவே நான் சிறிது விளையாட விரும்பினேன், அவ்வளவுதான். சகோதரனே, உன் திட்டம் என்ன? நான் என் திட்டத்தை அவர்களிடம் கூறினேன். அங்கு ஒட்டுமொத்த மௌனம் நிலவியது. ஆனால் நாளை உன் திருமணம் நடைபெற உள்ளது. இது மிகவும் ஆபத்தான திட்டம். ஆழமான கவலை ரேகைகள் மாரீசனின் முகத்தில் படர்ந்ததை நான் கவனித்தேன். இத்திட்டம் புத்திசாலித்தனமானது தானா என்ற சந்தேகம் முதன்முறையாக என்னுள் எழுந்தது. எனக்கு இத்திட்டம் மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிக அற்புதமானது என்று கூறி கும்பகர்ணன் அந்த அறையை சுற்றி துள்ளல் நடை போட்டான். உனக்கு எத்தனை பேர் வேண்டும்? மாமா, நாம் 4 மட்டும்தான். நீ, கும்பகர்ணன், நான், பத்ரன். நன்றாக நீந்தக்கூடிய ஒரு 12 பேரையும் நம்மோடு சேர்த்து கொள்ளலாம். மாரீசன் தன் தலையை உலுக்கியபடியே, இது மிகவும் ஆபத்தானது. பத்ரனை நம்மால் எவ்வளவு தூரம் நம்ப முடியும் என்று கேட்டான். நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் நீ ஏன் இதை செய்ய விரும்புகிறாய்? நீ எங்களிடம் எதையேனும் நிரூபித்து காட்ட விரும்புகிறாயா? நீ துணிச்சல்காரன் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இறந்து போன ஒரு துணிச்சல்காரனை விட உயிரோடு உள்ள ஒரு முட்டாள் எனது அசுர அரசனாக இருப்பதை நான் விரும்புவேன் என்று மாரீசன் கூறினான். கும்பகர்ணன் இதை கேட்டுவிட்டு, தான் முழுக்க முழுக்க ஒரு வீரன் என்பதை அவன் நம்மிடம் நிரூபிக்க முயற்சித்து கொண்டிருக்கிறான். நாம் இந்த சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்டபோது வாழ்க்கை இவ்வளவு சலிப்பூட்டுவதாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ஏதேனும் ஒரு சண்டை வராதா என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். நாம் இப்போது நேரத்தை விரயம் செய்யாமல் இருப்பது நல்லது. நாளைய தினம் இதற்கு பொருத்தமானதுதான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து போக துடித்தான். நீ இங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறாயா என்று மாரீசன் அவனிடம் கேட்டான். ஏன், நான் மீண்டும் குடித்துவிட்டு எல்லோரிடமும் இது பற்றி கூறிவிடுவேன் என்று நீ பயப்படுகிறாயா? நீங்கள் 2 பேரும் நிறுத்துகிறீர்களா? இன்றிரவு முழுவதும் நாம் இது பற்றி சிந்திக்கலாம் என்று நான் கூறினேன். கும்பகர்ணனுக்கு முன்பாக மாரீசன் அங்கிருந்து புறப்பட்டான். வெறுப்பு கலந்த ஒரு லேசான கவலை என்னை பற்றியது. கும்பகர்ணன் என்னுடைய அன்புக்குரிய நண்பன், ஒரு சகோதரனை விட மிக மிக மேலானவன். ஒவ்வொரு முறை நான் அவனோடு பேசிய போதும் ஏற்கனவே நொறுங்கிவிடும் நிலையிலிருந்த அவனது சுயமதிப்பை நான் காயப்படுத்தி கொண்டிருந்தேனோ என்று நான் சிந்திக்க வேண்டியிருந்தது. கும்பகர்ணா, என்னை மன்னித்துவிடு. ஆனால் நான் அவனிடம் எதையும் கூறுவதற்கு முன்பாக அவன் அங்கிருந்து சென்று விட்டிருந்தான். நூலின் அத்தியாயம் 19. துணிகர திட்டம். ராவணன் பேசுகிறேன். அன்று மாலையில் ருத்ராக்கன் என்னை சந்தித்து 3000த்திற்கும் அதிகமான கிளர்ச்சியாளர்களை தான் கைது செய்திருந்ததாகவும், தெற்கில் இருந்த பழங்குடியின கிராமங்களில் பெரும்பாலானவற்றை அழிக்க தான் உத்தரவிட்டிருந்ததாகவும், நாட்டின் கிழக்கு பகுதியில் நிலைமை தொடர்ந்து பதற்றமாக இருந்ததாகவும் தெரிவித்தான். எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்று நான் அவனிடம் கேட்டேன். ஒரு சிலர் மட்டுமே என்று அவன் கூற வேண்டும் என்று நான் விரும்பினேன். நமது வீரர்களில் சுமார் 800 பேர். இதை நீ வெறுமனே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று கூறுகிறாயா? அங்கு ஒரு கோர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜம்புமாலியை நீக்குவது பிரச்சனையை தீர்க்குமா? தீர்க்கக்கூடும். ஆனால் அது பற்றி பேசுவதற்கு நான் ஓர் அரசியல்வாதி அல்ல. அரசே, அந்த கடைசி வார்த்தையை கூறுவதற்கு அவன் போராடியதை பார்க்க வேடிக்கையாக இருந்தது. இலங்கையின் அரசனாக இருப்பதற்கு என்னை விட தான் அதிக தகுதி வாய்ந்தவன் என்று அவன் தன்னை கருதினான் என்று நான் உறுதியாக நம்பினேன். அவனது நினைப்பு சரியானதாக இருக்கக்கூடும். உண்மையில்
நீ என்னுடைய கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று நான் கேட்டபோது நமது வீரர்களின் எண்ணிக்கையை பற்றி மட்டும் நான் கேட்கவில்லை. அங்கு அமைதி நிலவியது. 10,000த்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது என்று நான் அவனிடம் கூறினேன். இருக்கலாம் என்று அவன் பதிலளித்தான். நான் கோபத்தில் வெடித்தேன். அதற்கு என்ன அர்த்தம்? நீதானே தலைமை படைத்தளபதி. ஆனால் இருக்கலாம் என்று ஒரு பரிதாபகரமான ஒரு பதில் உன்னிடமிருந்து வருகிறது. பெண்களையும் குழந்தைகளையும் படுகொலை செய்ய யார் உனக்கு உத்தரவிட்டார்கள்? வயதான ஆண்களையும் பெண்களையும் கொல்வதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? அந்த கலிசடை பத்ரன் உங்களுக்கு இந்த அபிப்பிராயங்களை கொடுத்தானா அரசே? என்னிடம் இப்படி பேசுவதற்கு உனக்கு என்ன துணிச்சல்? என்னுடைய சேவகர்களை என் விருப்பப்படி நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் தெரிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் பொதுமக்களை வெட்டி சாய்ப்பதற்கு யார் உனக்கு கட்டளைகளை கொடுத்தது என்பதைத்தான். மீண்டும் அங்கு அமைதி நிலவியது. எனக்கு பதில் சொல். அவன் எழுந்து நின்று, உயர்மட்ட குழு அதற்கு அதிகாரம் அளித்தது என்று நான் நம்புகிறேன் என்று கூறினான். உயர்மட்ட குழுவா? எந்த உயர்மட்ட குழு? அசுர பஞ்சாயத்து எதுவும் இங்கு கிடையாது. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவனும் இல்லை. நான் தான் இங்கு அரசன். இங்கு உத்தரவுகள் கொடுப்பது நான்தான். எந்த ஒரு தோல்விக்கும் நான் தான் பொறுப்பு. இப்போது நீ உன்னுடைய வாளை கொண்டு ஓரிரு மாவட்டங்களை சுத்தமாக துடைத்தெறிந்து விட்டு வந்திருக்கிறாய். ஆனால் என் மக்களின் கோபத்தை நான் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. உன்னை யார் இந்த படுகொலைக்கு உத்தரவிட்டது? பதில் சொல். அரசே, நான் என் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நான் தாராளமாக அதை செய்கிறேன். அவனது உதடுகளில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. அது என்னை தூக்கி வாரி போட்டது. அவன் பதவி விலக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அவன் அருமையாக செயல்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனது ஈவிரக்கமின்மைதான் எனக்கு கவலை அளித்து கொண்டிருந்தது. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு கிளர்ச்சியை ஒரு நாகரிகமான விதத்தில் அவன் ஒடுக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். அவனை உடனடியாக கைது செய்யும்படி என்னால் உத்தரவிட்டிருக்க முடியும். ஆனால் வீரர்களிடையே ஒரு கிளர்ச்சியை தூண்டுவதற்கான ஆபத்து அதில் இருந்தது. நான் என்னை அமைதிப்படுத்திக் கொள்ளும் ஒரு முயற்சியாக என் கண்களை மூடினேன். பிறகு ருத்ராக்கன் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு நான் காரணமாகி உள்ளதை நினைக்கும்போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. யுத்தத்தை கண்டு நான் பயப்படவில்லை. ஆனால் இது மிகவும் கொடூரமானது, அரக்கத்தனமானது. நாம் தொடர்ந்து இவ்வாறு செயல்படுவது தேவையா என்று நான் கேட்டேன். அவனது முகத்தில் ஆச்சரியம் படர்ந்தது. இந்த யுத்தத்திலும் நான் தோல்வியை தழுவிக்கொண்டிருந்தேன். நான் துணிச்சலாக இருந்தது போல நடந்து கொள்ள முயற்சித்தேன். ஆனால் அவன் அதை கண்டுகொண்டான் என்று நான் உறுதியாக நம்பினேன். அரசே, கிளர்ச்சியை ஒடுக்குவதற்கு எல்லாவற்றையும் செய்யும்படி பிரதம மந்திரியான பிரஹஸ்தனுக்கு நீங்கள் எழுத்துப்பூர்வமான கட்டளைகளை கொடுத்திருந்ததாக நான் நம்ப வைக்கப்பட்டேன். குழந்தைகளை கொல்வது எனக்கு மகிழ்ச்சியளிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் சன்னலுக்கு வெளியே பார்த்தேன். கடலில் வர்ணனின் கப்பல்கள் மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டிருந்தன. பாய் மரங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. கப்பல்களில் நிகழ்ந்த கொண்டாட்டங்களின் சத்தத்தை கடற்காற்று அரண்மனைக்கு அவ்வப்போது சுமந்து வந்தது. நான் என் கண்களை மூடினேன். எதை பற்றி யோசிப்பதற்கும் எனக்கு தெம்பு இருக்கவில்லை. ருத்ராக்கன் உடனான இந்த வார்த்தை மோதல் அவசியமற்றது என்று நான் சிந்திக்கத் துவங்கினேன். நான் என்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தேனா? எனது சந்தேகங்களையும் எனது தீர்மானமின்மையையும் எனது பலவீனங்களையும் நான் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தேனா? நான் எது குறித்து பயப்பட்டேன்? நான் எனது மாற்றாந்தாயின் மகனிடமிருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை திருடி பிறகு எனது குடிமக்களை கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்வதற்கு எனது வீரர்களை பயன்படுத்தி கொண்டதாக எனது ஆட்கள் நினைத்ததாக நான் பயந்தேனா? ஒருவேளை நாளைக்கு எல்லாமே மாறக்கூடும். ஒரு கையசைப்பின் மூலம் அங்கிருந்து போகும்படி ருத்ராக்கனுக்கு நான் உத்தரவிட்டேன். எனது சகோதரன் குபேரன் இதே அரியணையில் அமர்ந்திருந்தபோது எப்படி தன் கையால் அகங்காரத்தோடு சைகை காட்டினானோ, இப்போது நானும் அதையே செய்தேன். ராவணா, நீ மிக வேகமாக கற்றுக்கொள்கிறாய் என்று என் உட்குரல் கூறியது. நான் ஆணவம் பிடித்தவனாக ஆகிக் கொண்டிருந்தேன் என்பதை நான் அறிந்தேன். ஆனால் அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. நகரில் நடந்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் 4 மணி நேரத்திற்கு ஒருமுறை பத்ரன் எனக்கு தகவல் கொடுத்தான். அரண்மனை தோட்டத்தில் நான் சற்று ஓய்வாக நடந்தேன். அப்போது ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே
மண்டோதரி உட்கார்ந்திருந்ததை நான் கண்டேன். நான் தர்ம சங்கடமாக உணர்ந்தேன். அவள் என்னை ஒரு சில நொடிகள் வெறித்து பார்த்தாள். நான் பேச முயற்சித்து தட்டு தடுமாறினேன், இருமினேன். பிறகு இந்த வழியாக வந்ததற்காக என்னை நானே சபித்து கொண்டேன். அவள் என்னுடன் ஓர் உரையாடலை துவக்காமல் இருந்ததற்காக நான் என் மனத்திற்குள் அவளுக்கு நன்றி கூறிவிட்டு அவளை தாண்டி வேகமாக நடந்தேன். என் சகோதரி என்னை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். ஆனால் அவளது புன்னகையில் தெரிந்த ஒப்புதலை உதாசீனப்படுத்திவிட்டு தொடர்ந்து நடந்தேன். நகரில் நிலவிய சூழ்நிலை மாலை பொழுதிற்குள் ஓரளவுக்கு அமைதி அடைந்திருந்தது குறித்து நான் நிம்மதி அடைந்தேன். பிறகு என் தாயாரோடும் சகோதரியோடும் உணவருந்துவதற்காக அமர்ந்தேன். தன்னை இன்றியமையாதவனாக ஆக்கிக்கொள்ள முயற்சித்து கொண்டிருந்த பத்ரன் சமையற்காரர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தபடி அரச குடும்பத்தினருக்கான சமையலறைக்குள் போவதும் வருவதுமாக மும்முரமாக இருந்தான். என் தாயார் முதலில் பேசினார். அவர் பத்ரனை பார்த்து, நீ இப்போது இங்கிருந்து போகலாம், நான் இவர்களிடம் தனியாக பேச வேண்டியுள்ளது என்று கூறிவிட்டு என்னிடம் திரும்பி, ராவணா, தீயவனை போன்ற தோற்றத்தை கொண்ட இவன் பெயர் என்ன என்று கடுமையாக கேட்டார். என் தாயின் குரலில் இருந்த கடுமையை உதாசீனப்படுத்திவிட்டு, பத்ரா, வெளியே காத்திரு என்று நான் கூறினேன். தயக்கத்தோடு பத்ரன் அங்கிருந்து வெளியேறினான். ஆனால் அவனது காது அந்த அறையின் கதவில் இருந்த சாவி துவாரத்தில் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்பினேன். அளவுக்கு அதிகமான மக்கள் கொல்லப்பட்டதற்கு நீ பிரகஸ்தனை குறை கூறியதாக நான் கேள்விப்பட்டேன். தன் தலையை நிமிர்த்தாமல் தன் தட்டை பார்த்தபடியே அவர் இதை என்னிடம் கூறியபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். இல்லை, அது ராவணா, நீ இன்னும் ஓர் இளைஞன்தான். ஆட்சி செய்வதில் இவர்கள் அனைவரும் அனுபவம் வாய்ந்தவர்கள். நீ அவர்களுடைய அறிவுரைப்படி நடப்பது நல்லது. இந்த ஒரு குட்டி தீவிற்கு நீ அரசனாக ஆகிவிட்டதாலும் அசுரர்களின் ஒரே மீட்பன் நீதான் என்பதாலும் இருமாப்பு கொள்ளாதே. நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமானவை உள்ளன. திறமையான ஆலோசகர்கள் உன்னை சுற்றி இருப்பது குறித்து நீ நன்றியுடன் இருக்க வேண்டும். அம்மா, நீங்கள் என்னை ஒரு குழந்தையைப் போல நடத்துகிறீர்கள். தங்களது சொந்த ராஜ்யங்களையும் கௌரவத்தையும் செல்வத்தையும் தாங்கள் சுவீகரித்த எல்லாவற்றையும் தேவர்களிடம் தொலைத்த அந்த முட்டாள்களிடமிருந்து எனக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. கைக்குட்டை அளவுக்கு சிறிய ராஜ்யங்களை ஆண்டதன் மூலமும் தேவர்கள் எப்போது சூறையாடுவார்களோ என்ற நிரந்தர கவலையுடன் வாழ்ந்ததன் மூலமும் அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் அசுரர்களுக்கோ அல்லது எல்லாம் தெரியும் என்று அலைந்து கொண்டிருக்கும் கோமாளிகளுக்கோ எந்த விதத்திலும் உதவியிருக்கவில்லை. இந்த விஷயம் என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீ ஏன் என்னிடம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாய் ராவணா? இப்போது மீண்டும் உங்கள் சோகக் கதையை விவரிக்கத் தொடங்கிவிடாதீர்கள் அம்மா. அது எனக்கு மனப்பாடமாக தெரியும். அம்மா, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை மதிக்கிறேன். ஆனால் நான் எப்போதும் உங்கள் கை குழந்தையாகவே இருப்பேன் என்று அதற்கு அர்த்தமல்ல. ஆட்சியை என் பொறுப்பில் விட்டுவிடுங்கள். நான் இவ்வாறு பேசியதை கேட்டு என் சகோதரி திகைத்தாள். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் அவள் என்னை பார்த்தாள். என் தாயார் எழுந்து நின்றார். போதும், உன்னிடம் பேசுவதில் இனி அர்த்தமில்லை. அதிகார போதை உன் தலைக்கு ஏறிவிட்டது. கோபம் என்னை பற்றி கொண்டது. மேசையில் விரிக்கப்பட்டிருந்த விரிப்பை ஒரே இழுப்பில் நான் இழுத்தேன். மேசை மீது இருந்த பாத்திரங்களும் தட்டுகளும் மற்ற அனைத்தும் தரையில் விழுந்தன. எல்லா இடங்களிலும் சிதறிக்கிடந்த உணவை சுத்தப்படுத்துவதற்காக வேலைக்காரர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் விரைந்து வந்தனர். என் தாயார் கோபமாக அந்த அறையை விட்டு வெளியேறினார். கூடவே தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்த என் சகோதரியையும் தன்னுடன் இழுத்து சென்றார். நான் சிந்தனையின்றி என் அறையை நோக்கி நடந்தேன். கோபம் மெல்ல மெல்ல என்னுள் இருந்து வெளியேறிக் கொண்டிருந்தது. என் கைகளை பட்டு திரைசீலைகளில் துடைத்தேன். அவற்றில் நான் ஏற்படுத்தி கொண்டிருந்த கரைகளை நான் கண்டுகொள்ளவில்லை. பிறகு என் காலணிகளை கலற்றி தரை மீது வீசிவிட்டு எனது பெரிய படுக்கையின் மீது என் கைகளையும் கால்களையும் பரப்பிக்கொண்டு படுத்தேன். நான் இந்த மக்களுக்கு என்ன தவறழைத்தேன்? நான் இப்போதுதான் என் கனவு வாழ்க்கையை வாழத் துவங்கியிருந்தேன். ஆனால் அதற்குள் அது புளித்து போயிருந்தது. ஏன் எல்லோரும் என்னை அகங்காரக்காரனாகவும் கொடுங்கோலனாகவும் அடக்கி ஆள்பவனாகவும் பார்க்கிறார்கள்? அப்போது ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு ஒரு சேவகன் அங்கு வந்தான். நான் என் கையை அசைத்து அவனை அங்கிருந்து விரட்டினேன். இருட்டு இதமாகவும் சௌகரியமாகவும் இருந்தது.
வர வர ஏன் இருட்டு எனக்கு பிடித்து போனது என்பதை விளக்குவதற்கு பிரகஸ்தனிடம் ஏதேனும் ஒரு கோட்பாடு இருக்கக்கூடும். அது ஓர் இருண்ட ஆன்மாவின் பிரதிபலிப்பாக இருக்குமோ? இந்த முட்டாள்தனத்திற்கு இன்று நான் ஒரு முடிவு கட்டியாக வேண்டியிருந்தது. எனது மந்திரிகள் என் முதுகிற்கு பின்னால் பேசிக்கொண்டிருக்க, மக்கள் என்னை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்க, என் தாயார் என்னை நச்சரித்து கொண்டிருக்க, தான் ஒழுக்க நெறியில் சிறந்தவன் என்ற பிரகஸ்தனின் போக்கு எனக்கு எரிச்சலூட்டி கொண்டிருக்க, தொடர்ந்து என்னால் இப்படி வாழ முடியாது. நான் விரும்பியது ஒரு யுத்தத்தை தான். ராவணன் ஒரு கோழை அல்ல. நான் என் படுக்கையிலிருந்து குதித்து பத்ரனை உரத்த குரலில் அழைத்தேன். அவன் விரைவாக தோன்றி மீண்டும் என்னை ஆச்சரியப்படுத்தினான். அவன் வெளியே காத்து கொண்டிருந்தானா? அவன் என்னை பணிந்து வணங்கினான். அவன் என்னை கேலி செய்தது போல நான் உணர்ந்தேன். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடிவு செய்தேன். அவன் எனக்கு முகஸ்துதி செய்ய முயற்சித்திருக்க கூடும். அசுரர்களாகிய நாங்கள் மிக தாழ்வாக குனிவதற்கு எப்போதுமே தயாராக இருந்தோம். ஆனால் அவன் என் முன்னால் குனிந்து வணங்கியிருக்காவிட்டால் அது என்னை எப்படி உணர செய்திருக்கும்? அவன் என்னை அவமதித்திருந்ததாக நான் கருதியிருக்க மாட்டேனா? பத்ரா, எத்தனை வீரர்களை உன்னால் ஏற்பாடு செய்ய முடியும்? அதாவது 1 மணி நேரத்திற்குள் எத்தனை பேரை உன்னால் தயார் செய்ய முடியும்? அரசே, நன்றாக நீந்தக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டும், இல்லையா? நன்றாக நீந்தக்கூடியவர்கள் எனக்கு தேவை என்று உனக்கு எப்படி தெரியும்? தற்காப்பு கலைகளில் திறம் படைத்த வீரர்கள் உங்களுக்கு வேண்டும். கொந்தளிப்பான கடலில் நீந்தி சென்று ஒரே நேரத்தில் பல கப்பல் அலைகளை முற்றுகையிடுவதற்கான திறன் படைத்தவர்கள் உங்களுக்கு வேண்டும். எனக்கு அப்படிப்பட்டவர்களை தெரியும் என்று நினைக்கிறேன். அரசே, சுமார் 20 பேரை என்னால் ஏற்பாடு செய்ய முடியும். நான் ஒரு கணம் அமைதியானேன். அவன் என் மனத்தை படித்த விதம் நம்ப முடியாததாக இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஜந்து இவன்? ஒரு மந்திரவாதியா? எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கே உறுதியாக தெரிந்திருக்கவில்லை. இத்திட்டம் சுத்த முட்டாள்தனமானது. ஒரு கை நிறைய வீரர்களை கொண்டு பல கப்பல்களை முற்றுகையிட நினைப்பது மடத்தனத்தின் உச்சக்கட்டம். அதிர்ஷ்ட தேவதையும் இப்போது என்னுடன் ஊடல் கொண்டிருந்தது போல தெரிகிறது. ஓர் அரசன் இவ்வளவு பொறுப்பின்றி இருக்கக்கூடாது. உலகிலேயே பயங்கரமான கடற்கொள்ளைக்காரனை சிறைப்பிடிப்பதற்கு அரைகுறை பயிற்சி பெற்ற பல்வேறு வகையான நபர்களை கொண்ட ஒரு சிறு குழுவினருடன் நடுராத்திரியில் தனது அரசன் கடலுக்கு புறப்பட்டு சென்றிருந்தான் என்பதை கேள்விப்படும்போது பிரகஸ்தனின் முகம் எப்படி இருக்கும் என்று நான் கற்பனை செய்தேன். அந்த எண்ணம் என் உதடுகளில் ஒரு புன்னகையை வரவழைத்தது. பிரகஸ்தனுக்கு வெறுப்பூட்டுவதற்கேனும் இந்த தற்கொலை முயற்சி உதவக்கூடும் என்று நான் நினைத்தேன். பத்ரன் மீண்டும் தாழ்வாக குனிந்து வணங்கிவிட்டு அந்த அறையிலிருந்து அமைதியாக வெளியேறினான். கடலில் மிதந்து கொண்டிருந்த கடற்கொள்ளையர்களின் கப்பல்களை நான் பார்த்தேன். கொண்டாட்டங்கள் முடிந்து கப்பல்களில் இருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. எல்லோரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். எந்த கப்பலில் வருணன் இருந்தான் என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. எதிர்பாராத தாக்குதல்தான் எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய அனுகூலம். எனது அரச பதவி அதை சார்ந்திருந்தது. அந்த முயற்சி மிகவும் ஆபத்தானது என்பதையும், கடற்கொள்ளையர்கள் என்னை சிறைப்பிடித்தால் சூறையாடும் அந்த கொள்ளை கூட்டத்தினருக்கு இலங்கையின் கதவுகள் அகலமாக திறந்துவிடப்பட்டிருக்கும் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். கூடவே எனக்கு பயமாகவும் இருந்தது. முற்றிலும் முடக்கி போடுகின்ற ஒரு பயம் அது. கடற்கொள்ளையர்களின் தலைவனின் கையில் சிக்கிய துரதிருஷ்டசாலிகள் எதிர்கொள்ள நேர்ந்த சித்திரவதைகள் உலக பிரசித்தி பெற்றவை. ஈவு இரக்கமற்ற அவனது கொடிய மனம் தேவர்களின் கடவுள்களின் நிலைக்கு அவனை உயர்த்தியிருந்தது. என் மனத்தில் எழுந்த பயம் எனது நாட்டு மக்கள் குறித்தும் எனது உறவினர்கள் குறித்தும் நான் கொண்டிருந்த அக்கறைதான் என்று எனக்கு நானே காரணம் கற்பித்து கொண்டேன். அப்போது என்னுள்ளிருந்து அந்த அசிங்கமான குரல் கேட்டது. ராவணா, உன்னால் உன்னை கூட ஏமாற்றிக் கொள்ள முடியும். நீ அவ்வளவு உன்னதமானவன், அவ்வளவு துணிச்சல்காரன். ஒரு சிறிய கிராமத்தின் மாபெரும் பேரரசன் தனது குடிமக்களின் தலைவிதியை பற்றி கவலைப்படுகிறான். உன்னை போன்ற உன்னதமான மனம் படைத்த அரசர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? இந்த குரலை எப்போது நான் அமைதிப்படுத்துவது? நான் எனது சொந்த பாதுகாப்பு குறித்து அதிகமாக பயந்திருந்ததை நான் அறிந்தேன். எனது விலாவாரியான கற்பனை நான் எதிர்கொள்ளக்கூடிய சித்திரவதைகள் குறித்த காட்சிகளை என் கண்முன்னே தீட்டியது. வருணனை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. என்னால் அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியுமா?
அதைவிட அதிகமாக இலங்கையின் மண் தெருக்களில் நான் இழுத்து செல்லப்பட்டால் அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு சாதாரண விவசாயியின் வாழ்க்கையை வாழ்வதில் ஏன் என்னால் திருப்தியடைய முடியவில்லை? நள்ளிரவில் கடலில் கட்டுமரங்களை செலுத்தி வருணனின் கப்பல்களை நோக்கி நாங்கள் மெதுவாக துடுப்பு போடுவோம். அவனது கப்பல்களின் மேற்தளங்கள் நீருக்கு மேலே குறைந்தபட்சம் 20 அடி உயரத்தில் இருந்தன. சத்தம் எதுவும் ஏற்படுத்தாமல் நாங்கள் எப்படி அவற்றின் மீது ஏறுவோம்? நாங்கள் முதலில் எந்த கப்பலை தாக்க வேண்டும்? வருணனை சிறைப்பிடிப்பது அல்லது கொல்வதுதான் இங்கு முக்கியம். 6 கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சி நின்று கொண்டிருந்தன. வருணனின் மிதக்கும் அரண்மனை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தெரிந்தது. ஆனால் ஒரு சாதாரண மீனவனாக இருந்த வருணன் கடற்கொள்ளையர்களின் தலைவனாக ஆனது தற்செயலான நிகழ்வு அல்ல. அசுர படையினரிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை எதிர்பார்த்து அங்கிருந்த சிறிய கப்பல்கள் ஏதேனும் ஒன்றில் அவன் தயாராக காத்து கொண்டிருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருந்தன. எதிரி எங்கு இருந்தான் என்று தெரியாமல் நாங்கள் ஒரு முட்டாள்தனமான சண்டையை துவக்கவிருந்தோம். போதுமான தகவல்களும் படை பலமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற காரியத்தில் நாங்கள் இறங்கி இருந்தோம் என்பதை அறிந்தால் பிரஹஸ்தனுக்கு மாரடைப்பே வந்துவிடும். நான் இந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு திரும்பி செல்ல வேண்டுமா? என் கால்கள் நடுங்கின. என் கைகள் நடுங்கியதைக் கண்டு நான் பீதியடைந்தேன். எனக்கு பின்னாலிருந்து வந்த ஓர் இருமல் சத்தம் என்னை திடுக்கிட வைத்தது. பின்னால் திரும்பி பார்த்தபோது பத்ரனின் அருவருப்பான முகம் தெரிந்தது. எனக்கு தெரியாமலேயே இவனால் என்னை கொல்ல முடியும். நடந்து வரும் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு இவன் ஒரு பூனையின் பாதங்களை கொண்டிருந்தானா? அரசே, நாங்கள் அனைவரும் உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறோம். அதாவது இந்த ஜந்துவையும் சேர்த்து. என் உத்தரவின் பேரில் எனக்காக இறப்பதற்கு 20 பேர் தயாராக இருந்தனர். ஆனால் நான் ஒரு படையை ஒரு யுத்தத்திற்கு வழிநடத்தி சென்றபோது எனக்கு ஏற்பட்ட உணர்வு ஏன் இப்போது எனக்கு ஏற்படவில்லை? எனது முதல் யுத்தம் உற்சாகமூட்டுவதாக இருந்தது. ஆனால் அந்த உற்சாகத்தை இந்த 20 பேரிடமும் என்னால் காண முடிந்தது. வெப்பமான ஈரக்காற்றில் அவர்களுடைய வியர்வையின் வாசனை தோட்டத்திலிருந்த மல்லிகை மலர்களின் வாசனையோடு ஒன்று கலந்தது. நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்தது. என் கைகளில் இரத்தத்தை என்னால் உணர முடிந்தது. கூடவே பயத்தையும் நான் உணர்ந்தேன். எனக்கு ஏற்பட்டிருந்த பயத்தை துணிச்சல் மிக்கவர்களாக தோன்றிய இவர்கள் யாரும் உணர்ந்துவிடக் கூடாது என்று ஊர் பேர் தெரியாத, எனக்கு நம்பிக்கை இல்லாத ஏதோ ஒரு கடவுளிடம் நான் பிரார்த்தித்தேன். நிமிர்ந்த தலையுடனும் நேரான தோள்களுடனும் நான் என் அறையை விட்டு மெதுவாக வெளியே நடந்தேன். நான் தன்னம்பிக்கையோடு நடக்கவும் பழங்கால வீரர்களைப் போல தோற்றமளிக்கவும் முயற்சித்தேன். என் அளவுக்கு இந்த வீரர்களும் பயந்து போயிருந்தனரா? நான் இந்த தாக்குதலில் இருந்து உயிரோடு வெளியே வந்தால் 1000 வருடங்களுக்குப் பிறகு என்னை பற்றியும் கதைகள் உலா வரும். எனக்குள் இருந்த குரல் மீண்டும் தன் சொற்பொழிவை தொடங்கியது. ராவணா, இந்த பிரபஞ்சத்தில் நீ ஒரு சிறு துகள் மட்டுமே. இன்று நீ இறந்தாலும் சரி அல்லது வெற்றி பெற்றாலும் சரி, அது ஒரு பொருட்டே அல்ல. உனது மரணம் ஒரு புழுவின் மரணத்தை விட குறைவான மதிப்பு கொண்டதுதான். ஒரு புழு ஒரு பறவைக்கு உணவாகிறது அல்லது இந்த மண்ணுக்கு உரமாகிறது. ஆனால் நீ இறந்தால் உன் உடல் எரிக்கப்படும். அந்த புகை வளிமண்டலத்தில் சென்று கலக்கும். இயற்கையை பொறுத்தவரை உனது போராட்டங்களும் துன்பங்களும் வெற்றிகளும் பிறப்பும் மரணமும் அற்ப நிகழ்வுகளே. அவை கால சக்கரங்களின் கீழே நொறுக்கப்படுகின்ற சிறு கற்களே. நீ வாழ்ந்தால் தவிர்க்க முடியாத உனது மரணத்தை நீ ஒரு நாள் தள்ளி போடுகிறாய். நீ இறந்துவிட்டாலும் இப்பிரபஞ்சம் தொடர்ந்து இப்படியேதான் இருக்கும். ராவணா, நீ எப்பேற்பட்ட முட்டாள் தெரியுமா? பாறைகளின் மீது மோதிய அலைகள் எனது சோர்வூட்டும் உட்குரலின் தாலாட்டிலிருந்து என்னை எழுப்பின. பத்ரனும் சற்று திடகாத்திரமாக இருந்த இன்னொருவனும் 3 கட்டுமரங்களை கடலுக்குள் தள்ளினர். ஒவ்வொருவராக இடுப்பளவு நீரில் நடந்து சென்று அந்த கட்டுமரங்களில் ஏறிக்கொண்டனர். நான் அந்த கடலையும் எங்களது நிச்சயமான மரணத்தையும் வெறித்து பார்த்தபடி அங்கேயே அசையாமல் நின்றேன். வருணனின் கப்பல்கள் கடற்கரைக்கு அருகே நங்கூரம் பாய்ச்சப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது தொடுவானத்தின் விளிம்பை அவை தொட்டு கொண்டிருந்தது போல எனக்கு தோன்றியது. நான் அலைகளுக்குள் கால் வைத்தேன். உடனடியாக நான் அவற்றில் மூழ்கினேன். அந்த அலைகள் என்னை உருட்டி சென்று மீண்டும் கரையில் தள்ளின.
நான் திட்டிக்கொண்டும் சபித்துக்கொண்டும் எழுந்து நின்று கட்டுமரங்களை நோக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினேன். எனது வீரர்களின் முகத்தில் தெரிந்த சிரிப்பை கண்டுகொள்ளாமல் முதல் கட்டுமரத்திற்குள் நான் குதித்தேன். உடனடியாக அதில் இருந்தவர்கள் அந்த கட்டுமரத்தை வருணனின் கப்பல்களை நோக்கி செலுத்தத் துவங்கினர். மற்ற 2 கட்டுமரங்களும் அதை பின்தொடர்ந்தன. தூரத்தில் இடி முழக்கம் கேட்டது. அந்த இருண்ட தொடுவானத்தில் வருணனின் கப்பல்களுக்கு பின்னால் ஒரு நீண்ட மின்னல் பளிச்சிட்டது. கடல் முரட்டுத்தனமாக ஆடியது. மற்ற 2 கட்டுமரங்களும் சிறிது பின்தங்கியிருந்தன. ஆனால் அவர்கள் வேகமாக துடுப்பு போட்டனர். திரண்டெழுந்து கொண்டிருந்த பேரலைகளை சமாளித்தபடி நாங்கள் வருணனின் கப்பல்களுக்கு வெகு அருகே மெதுவாக சென்றடைந்தோம். இன்னொரு மின்னல் கீற்று அந்த இரவு வானத்தையும் உருண்டு கொண்டிருந்த கடல் நீரையும் ஒளியூட்டியது. என்னுடைய இடுப்பு கச்சையை தவிர மற்ற அனைத்து ஆடைகளையும் களைந்துவிட்டு என்னுடைய வாளை என் பற்களுக்கு இடையே பற்றி கொண்டு உறைய வைத்த தண்ணீருக்குள் குதித்து கப்பல்களை நோக்கி நான் என் கைகளால் துடுப்பு போட்டு செல்ல துவங்கினேன். என்னை பின்தொடர்ந்து எனது வீரர்களும் தங்கள் கைகளால் மென்மையாக துடுப்பிட்டு கொண்டிருந்தது என் காதுகளில் விழுந்தது. உருண்டு கொண்டிருந்த நீரில் அக்கப்பல்கள் ஆடிக்கொண்டிருந்தன. நெடுநேரம் அவற்றுக்கு அருகே காத்திருப்பது சாத்தியமில்லை என்பதை நான் கண்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட கப்பலை நோக்கி நீந்தினேன். வருணன் அதில் இருப்பான் என்று நான் நம்பினேன். ஏதோ சமிக்கை கிடைத்தது போல 2 வீரர்கள் அக்கப்பலின் செங்குத்தான பகுதியின் மேற்தளத்தை நோக்கி ஏறினர். அவர்கள் பிரத்யேகமான விலங்கு நகங்களை பயன்படுத்தி ஏறியதை காண வியப்பாக இருந்தது. பல்லிகளைப் போல அவர்கள் வேகமாக ஏறினர். ஆனால் 2 கயிர்கள் கீழே வருவதற்கு ஒரு யுகம் ஆனது போல இருந்தது. நான் குதித்து அவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு ஏறத் துவங்கினேன். பத்ரன் இன்னொரு கயிறில் ஏறி பின்தொடர்ந்தான். விரைவாக மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர். நான் முதலில் மேற்தளத்தை அடைந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என் இதயத்தை உறைய வைத்தது. முதலில் கப்பலில் ஏறிய துணிச்சலான 2 வீரர்களும் அங்கு கொல்லப்பட்டு கிடந்தனர். அவர்களுடைய உடல்கள் அந்த மேற்தளத்தில் அலங்கோலமாக கிடந்தன. இங்கிருந்து போய்விடுங்கள், நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நான் கத்தினேன். அப்போது திடீரென்று மழை பெய்யத் துவங்கியது. ஒரு திடீர் புயலும் உருவானது. அந்த கப்பல் பேய்த்தனமாக ஆடியது. எனது வீரர்களில் சிலர் கடலுக்குள் விழுந்தனர். ஆனால் மற்றவர்கள் மேற்தளத்திற்கு வந்து என்னுடன் சேர்ந்து கொண்டனர். ஊளையிட்டு கொண்டிருந்த காற்றின் காதை செவிடாக்கும் சத்தத்தை தவிர அங்கு அமைதி நிலவியது. எங்கள் வாள்களை எங்கள் கைகளில் பிடித்தபடி நாங்கள் அங்கு நின்றோம். கிட்டத்தட்ட தொப்பலாக நனைந்தபடி கொல்லப்படுவதற்காக காத்துக்கொண்டு நாங்கள் அங்கு நின்று கொண்டிருந்த காட்சி நகைப்புக்குரியதாக இருந்தது. மேற்தளத்தில் தேங்கி கிடந்த இரத்தக் குட்டைகளை மழை அடித்து சென்றது. நாங்கள் உருவாக்கியிருந்த பொய்யான துணிச்சலையும் அது எங்களிடமிருந்து அடித்து சென்றது. அடக்கடவுளே, நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? நூலின் அத்தியாயம் துணிகர திட்டம் பகுதி 2 அடுத்த பகுதியில் தொடரும். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.